என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி தரும் 3 நிமிட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை சிந்தித்து கொண்டிருக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் வாய்ப்புகளை இங்கு வரமாக அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன். என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே. படிப்படியாக பலிகிடக்கும் நிலைக்கு நீ தள்ளிப்பட்டாய். இதுவே வாழ்க்கையா என்று நீ அவதிப்படுகிறாய். விருந்து கிடக்கும் தண்டவாளங்கள் எல்லாம் அங்கு தூரத்தில் பார்த்தால் ஒன்று சேர்ந்தால்தான் அதனுடைய பயணத்தை மேற்கொள்ள முடியும் அல்லவா? இப்பொழுது அப்படித்தான் உன் மனநிலையும் இருந்து கொண்டு இருக்கின்றது. நீயோ என்ன செய்வது, ஏது செய்வது, எந்த திசையில் சென்றால் எனக்கானது கிடைக்கும், அங்கே போய்விடலாமா, இங்கே போய்விடலாமா, அல்லது என் வாழ்க்கையை முடித்து விடலாமா என்ற எண்ணத்திற்கு கூட வந்து விட்டாய். என் பிள்ளையே, இந்த வராகி தாய் உன்னருகில் இருக்கும் பொழுது, என் அருளால் உனக்கு வேண்டியது கிடைக்கும் போது, உன் நல்ல மனதை வழிநடத்த இந்த தாய் இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய்? வாழ்க்கை என்றால் வளைவு நெளிவான பாதைகளும் இருக்கும், குறுக்கு முறுக்கான சந்துகளும் இருக்கத்தான் செய்யும். அது நீ கடந்து போகின்ற தருணத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதை எப்படி சமாளித்து போகிறாய், உன் தெளிவும் திறனும் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அதில் நீ கடந்து போகின்ற தூரங்களும் உனக்கு அனுமதி கொடுக்கும். அதுபோலத்தான் வாழ்க்கையின் பலனை நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் உன் முன்னேற்றத்தை தடுப்பது யாராக இருந்தாலும் நீ முயற்சி செய்யும் அந்த தொடர் போராட்டத்தில் இருந்து மட்டும் பின்வாங்கி விடாதே. இந்த தாயின் கடைக்கண் பார்வை பட்டாலே போதும், உன் வாழ்க்கை எப்பொழுதும் வளமாகவும் செழுமையாகவும் இருக்கும் என்பதில் உறுதியாக உனக்கு தெரியும் அல்லவா? உன் பலவீனத்தால் தூக்கி அடிப்பதற்குத்தான் இங்கு பல பேரும் இருந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை உருவாக்கி விட்டேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் விதி மாறி நல்லது நடக்கும் தருணத்தை நீ உணரத்தான் போகிறாய். என் அருளாலும் வளமாக நீ வாழப் போகும்போது நீ எதற்காக உன் குறைகளை பற்றி மட்டும் யோசிக்கிறாய், உன் பலவீனத்தை பற்றி மட்டும் யோசிக்கிறாய்? என் பிள்ளையை, குறையில்லாத வாழ்க்கை என்று இங்கு கிடையவே கிடையாது. குறை இருந்தால்தான் நாம் நிறைகளை தேடி செல்ல முடியும். கேள்வி இருந்தால்தான் பதில் கிடைக்கும். இருள் இருந்தால்தான் வெளிச்சம் பிறக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் சூரிய உதயத்தை கொடுப்பதற்கு இந்த வராகி தாய் வந்து இருக்கும் பொழுது நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை சகித்து கொண்டு இரு. அதற்காக உன் தன்மானத்திற்கு ஒரு இலக்கு என்றால் அதை பார்த்து நான் அமைதி கொள்வதே கிடையாது. உன் முடிவை நீ கவனிக்கும் போதுதான், நீ சிந்தனை செய்யும் போதுதான் உன் வாழ்க்கை அங்கு உன்னோடு வாழ்க்கையை நிரந்தரமான விஷயத்தோடு உன்னால் நிரப்ப முடியும். அதனால் என்னை வணங்கிவிட்டு நான் இந்த முயற்சியை எடுக்கின்றேன் தாயே. இந்த வாழ்க்கையில் நான் எனக்கான முடிவை தேடிக்கொண்டு விட்டேன் தாயே. அதில் உறுதுணையாக இருந்து நீ என்னை வழிநடத்து என்று சொல்லிவிட்டு உன் வாழ்க்கையில் செயல்பட நீ முன்னேற்றத்தை நோக்கி செயல்படுத்தி கொண்டே இரு. நிச்சயமாக இந்த வராகி தாயின் அருளால் உன் வாழ்க்கையில் வளம் பெறுவதை நீ உணரத்தான் போகிறாய். என் பிள்ளையே, கருமாவின் பலம் எல்லாம் விரட்டியடிக்கப்பட்டு விட்டது. விதி என்ற ஒன்றையும் இந்த சதியால் அங்கு முறியடித்து விட்டேன். இந்த வராகி தாய் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் சிந்திக்கவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். நல்ல நேரம் வந்து விடாதா என்று ஏங்கி தவிக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இன்று நல்ல நேரத்தை மட்டுமல்ல, வெற்றி கிரீடத்தையும் உன் தலையில் ஏற்றி வைப்பதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து விட்டேன். உன் மனதில் இருக்கின்ற வேதனைக்கும் சோதனைக்கும் நான் நம்பிக்கையூட்டும் வகையில் உனக்கான ஒவ்வொரு செயலையும் செயல்படுத்த வந்து இருக்கும் பொழுது உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது என்று தான் அர்த்தம். நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நான் முடித்து தருகிறேன். நீ எதிர்கொள்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியை மட்டும்தான் பெறப்போகிறது எனது அருளால். நீ நினைத்ததை நீ நினைத்த மாதிரியே நான் பழிக்கச் செய்ய வந்து விட்டேன். நம்பிக்கையோடு செயல்படு என் கண்ணின் மணியே. உனக்கு வேண்டியது எல்லாம் தானாகவே கிடைக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.